यस्याभवद्भक्तजनातिहन्तुः पितृत्वमन्येषु अविचार्यतूर्णं स्तम्भे अवतारहतम् अनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंह दिव्यपादुकासेवक श्रीवंशटकोपश्री नारायणेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशटकोपश्री ரங்கநாதேதீந்திரமகாதேசிகாய நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரங்கள். ஆண்டாளும் இயற்கையின் வண்ணங்களும் என்கிறது தலைப்பு. இந்த தலைப்பில் ஆண்டாள் இயற்கை வண்ணங்களை பார்த்து அவள் என்ன அனுபவிச்சா அப்படிங்கிறத பற்றி அனுபவிக்கலாம், நாமும் பார்க்கலாம். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர்குல வேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. இந்த நாச்சியார் திருமொழியில் 14 திருமொழிகள் ஆண்டாள் அருளி செய்திருக்கிறார். அதில் நம்ம இந்த 9ஆம் திருமொழியும் 10ஆம் திருமொழியும் இயற்கை வண்ணங்களை பற்றி வர்ணிச்சிருக்கா. அதோட பேசுகிறா, எப்படி என்னை நீங்கள் நலிகிறீர்கள், அவனுடைய உருவத்தை கொண்டிருக்கிறீர்களே என்றெல்லாம் பேசுகிறாள். அதே நமக்கு நிறைய ஒரு தத்துவ விஷயங்கள்லாம் தெரிய வருது, நமக்கு பாடம் தெரிய வருது இதெல்லாம் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு. இந்த முதல் பாசுரத்தில் இந்த மலையெல்லாம் சிவப்பாக இருக்குது அப்படிங்கிறா. கார்காலம் முடிஞ்சிருக்கு. தோழியோட கூட வெளியில் பார்க்குறா எல்லாத்தையும். அவளுக்கு முதல்ல திருவேங்கட மலையில் பகவான் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தா, திருவேங்கட மலையை அனுபவிச்சா, மேகங்களை தூது விட்டா. ஆனால் அவன் வராதனால இப்போ திருமாலிருஞ்சோலை மலையை பற்றி நினைக்கிறா. அந்த அழகன் மீது தன்னுடைய அனுபவத்தெல்லாம் சொல்கிறா, ஆழ்ந்து அனுபவிக்கிறா. அதை பற்றி, அதாவது பகவானை நினைக்கலாமே, இயற்கையை பார்த்தா அவன் நினைவு வருமே அப்படிங்கிறதுக்காக. இயற்கைக்கு தன்னிறத்தை எதுக்காக கொடுத்துருக்கான் பகவான், அந்த வண்ணங்கள்லாம் எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா, அவனை நினச்சி நம் பாவத்தை போக்கிக் கொள்ளலாமே அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கானா. அதை ஆண்டாள் அழகாக சொல்கிறா இந்த பாசுரங்களில். சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிருஞ் சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுரக் கொழிஞ்சாறு கொண்ட சுந்தரத் துழையான் சுழலையில் நின்று உய்தும் கொலோ அப்படின்னு பாசுரம், முதல் பாசுரம். இதில் வெளியில் பார்க்குறா. கார்காலம் முடிஞ்சு அந்த காட்சிகள்லாம் தென்படுது. கார்காலத்து காட்சிகள்லாம் எப்படி இருக்குன்னா, மலை பச்சை பசேல்னு தானே இருக்கும், மரங்கள்லாம் நிறையா வளர்ந்து செடிகள்லாம் வளர்ந்து, ஆனால் பச்சை பசேல்னு தானே இருக்கும். அதனால் எம்பெருமானை பற்றின நினைவு வருமே, அவனுடைய திருமேனி பச்சை மாமலை போல் மேனின்னு ஆழ்வார் பாடியிருக்கார் இல்லையா, அந்த மாதிரி அவனை நினச்சிக்கலாமே அந்த பச்சை மலையை பார்த்து அப்படின்னு இவளுக்கு எண்ணம். ஆனால் அங்கே போய் பார்க்குறா, அதாவது இருந்த இடத்துலேருந்தே அதை சேவிக்கிறா. அவள் திருமாஞ்சோலைக்கு போகலை, இருந்த இடத்துலேருந்தே சேவிக்கிறா. அவளுக்கு செந்துர செம்பொடி போல் இருக்கான், சக்கச்சுவேல்னு இருக்கான், பறந்து இருக்கான். எங்கே பார்த்தாலும் மலை முழுக்க கம்பளம் விரிச்சார் போல் இருக்கான், சிவப்பு கம்பளம் விரித்தார் போல் இருக்கான். ஏன் அப்படின்னா, அங்கே மழை காலத்தில் இந்த பூச்சிகள்லாம் இருக்கும், பட்டுப்பூச்சிகள், இந்திர கோபங்கள்ங்கிற பட்டுப்பூச்சிகள், அதெல்லாம் ஃபுல்லாக பரவி இருக்கான். பரவியும் இருக்குது, பறந்தும் துள்ளி விளையாடுறதான், குதிக்கிறதான், அப்படி அங்கங்கே போதான், அந்த மாதிரி இருக்கான். அந்த நினைவு அவளுக்கு, ஐயோ பெருமாள் அவர் நினச்சிக்கலாமே, உன்னை நினச்சா, மலையை நினச்சா அவனுடைய திருவுடல் மேனி ஞாபகத்துக்கு வருமே அப்படின்னு நினச்சி வந்தேன், அதுக்கும் கேடு வந்துருத்தா, இப்படி அவனை நினைக்க முடியாமல் சிவப்பாக போயிட்டியே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதோடு இல்லை, இப்போ அந்த சிவப்பு நிறத்தையும் பார்த்துட்டு அவளுக்கு ஒரு வருத்தம் ஏற்படுது. இப்படி சிவப்பு நிறத்தை கொண்டு அவனுடைய செம்பவள வாயை நினைவுபடுத்துகிறீர்களே, எனக்கு நலிகிறீர்களே, என்னை நலியவளமா, இப்படி என்னை நோகடிக்கலாமா, இப்படி இந்த மாதிரி அவனுடைய பவள வாயை ஞாபகப்படுத்துகிறீர்களே எப்படின்லாம் இந்த இயற்கையை பார்த்து வருத்தப்படுறா. பகவானை பற்றியே நினைக்க கொண்டிருக்கே, எப்பவும் கண்ணால் பார்க்க முடியலையே, அவனை வரமாட்டேங்கிறானே அப்படின்னு. அதே போல் தான் நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா அப்படின்னு நம்மாள் வரும். இந்த மரத்தெல்லாம் மலையெல்லாம் பார்த்தா பகவான் ஞாபகம் தான் வருமா அவருக்கும். அதனால் அவரும் திருமாலே அப்படின்னு பேரான் மலையை பார்த்துட்டு. இப்படி ஆழ்வார்கள் எல்லாமே நிற்கின்றதெல்லாம் நெடுமால் அப்படின்னு திருமணிச்சாழ்வார். அந்த மாதிரி ஒவ்வொரு இயற்கை காட்சிகளையும் பார்த்தா பெருமாள் தான் நினைவுக்கு வருமா. ஏன் இப்படி வருது அப்படின்னா, பகவான் அதுக்கு தான் அமைச்சிருக்கானாம், தன்னுடைய நிறத்தை இயற்கைக்கு கொடுத்துருக்கானாம். தன்னை நினைக்கணும், மற்றபடி நான் தன்னை நினைக்காட்டாலும் இயற்கையெல்லாம் பார்த்தாவது, ஐயோ பெருமாளுடைய பச்சை நிறத்தை கொண்டிருக்கே, பெருமாளுடைய மஞ்சள் நிறத்தை கொண்டிருக்கே, பீத ஆடை மாதிரி இருக்கே, அவனுடைய செம்பவள வாயை ஊற்றிருக்கே, இந்த செம்பருத்தி பூவெல்லாம், இப்படி நாம் நினைக்கணுமா. அதுக்காகத்தான் இந்த பூக்களுக்கெல்லாமோ மரங்களுக்கெல்லாமோ மலைகளுக்கெல்லாமோ இந்த நிறத்தை கொடுத்துருக்கானாம். குயில்கள் மயில்கள் இதுக்கெல்லாம் இந்த நிறத்தை கொடுத்துருக்கானாம். இப்படி அதை நினைக்கிறாளாம். அதை நம்மாள் மரம் அப்படின்னு நினைக்கிறார்.
அதே மாதிரி தான் பெரியாழ்வாரும் இந்த இந்திர கோபங்கள் பற்றி சொல்கிறார் திருமாஞ்சோலையில். இந்திர கோபங்கள் எம்பெருமான் கனிவாய் ஒப்பான் அப்படிங்கிற அந்த மாதிரி இவளுக்கும் அந்த பகவானுடைய திருப்பவள வாய் ஞாபகத்துக்கு வருது. திருப்பவள வாய் ஞாபகத்துக்கு வந்தால் பகவானோட கூட நம்ம இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் வருது. அப்போ அந்த சமயத்தில் இவன் பார்க்கடலில் எப்படிலாம் அவன் கஷ்டப்பட்டான். ஏன்னா சுந்தர தோல்டையான் அங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிற பெருமாள், அங்கே உறைந்திருக்கும் பெருமாள் சுந்தர தோல்டையான்னு பேர், சுந்தரபாகு அப்படின்னு. அதனால் இவளுக்கு உடனே பகவானுடைய இந்த தோல் ஞாபகம் வருது. தோல் ஞாபகம் வரைச்சே இந்த பார்க்கடலில் கரைஞ்சானே அந்த அனுபவம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ சொல்கிறான், மந்தரம் நாட்டி அன்று மதுரை கொழிஞ்சாறு கொண்ட. நீ அன்றைக்கி மந்திர மலையை நட்டு அந்த அமுதச்சாறு கொடுத்தியே, எதுக்காக? தேவர்கள்லாம் கேட்டதுனால தானே கொடுத்த. அந்த பாடுபட்ட தேவர்களுக்காகத்தான் அந்த பாடுபடுவியா? அப்புறம் இல்லையே, அதோட இல்லை, அமுதச்சாறுன்னு ஒரு உப்புச்சாறு அவளுக்கு கொடுத்துட்டு அவளை ஏமாற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்த இன்னமுதான பெண்ணமுது அவளை நீ எடுத்துக்கொண்டாயே, ஏற்றுக்கொண்டாயே உன் திருமார்பில். அப்போ அந்த மகாலட்சுமிக்காக இவ்வளவு பாடுபட்டியே, எனக்காக இந்த பாடெல்லாம் பட வேண்டாமே? அப்படி இருக்கும்போது என்னை நீ அடையவில்லையே, என்னோட சேரவில்லையே, இப்படிலாம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறியே, ஒரு நேரத்தையும் பார்த்து நான் ஒன்றையே நினைக்கிறேனே, இது மாதிரி என்னை நினைக்க முடியாது, பண்ணலாமா? நீ என்கிட்ட வர வேண்டாமா அப்படிங்கிறத இந்த பாசத்தில் சொல்கிறேன். அது சுந்தர தோழனையான். அதோடு இல்லை, நீ அவ்வளோ சிரமப்பட்டியே, உன்னுடைய தோளெல்லாம் அமைக்கி பிடிச்சி விடணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நீ கையால் பிடிச்சிண்ட, மேலேயும் பிடிச்சிண்ட, அடியிலையும் தாங்கிண்ட, 2 பக்கவாட்டிலையும் பிடிச்சிட்டு, அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சார்கள்னு ஒரு பேர் தான். அவளுக்கு அந்த பேரை வாங்கி கொடுத்துட்டு அத்தனை சிரமமும் அத்தனை பாடும் நீ பட்டியேப்பா, அப்படி பார்க்கடலில் கடைஞ்சியப்பா. அந்த மாதிரி சிரமமெல்லாம் என்ன அடையத்துக்கு நீ படவே வேண்டாம். நான் தான் உன்னை எப்பவும் அழைச்சிட்டே இருக்கேனே, உன்னையே நினச்சிட்டே இருக்கேனே, என்னை நீ சேரக்கூடாதா, என்னோட சேரக்கூடாதா என்றெல்லாம் இங்கே புலம்புறா. இப்படி இயற்கை வண்ணங்களை பார்த்து புலம்புகிறாள். அடுத்த பாசுரத்துலேயும் என்ன பண்ணுறா, தார்கொடி முல்லைகளும் தவள நகையை காட்டுகின்ற கார்கொள் விடாக்கள் நின்று கழறி சிரிக்க தறியேன், ஆர்க்கிடுக்கோ தோழி அவன்தார் செய்த பூசலையேன்னு. இப்போ யானைகள்லாம் கூட ஒரு பெண் யானையை அடையிறதுக்கு சண்டை போட்டு யானையை அடையிறது. அப்படி இருக்கும்போது நீ என்னை அடைய வேண்டாமா? நான் உன்னையே கெஞ்சின்னு இருக்கேனே, நீ என்னை அடைய வேண்டாமா? பெண்கள் தானே வக்கத்தை விட்டு நான் பாட்டுக்கு கதறின்னு இருக்கேனே, நீ என்னை அடைய வேண்டாமா? ஏன்னா இப்படி திரும்பி பார்க்குறாளாம், அங்கங்கே மலையில் திரும்பி பார்க்குறா. அவளுக்கு அங்கே முல்லைகள்லாம் நல்லா மலர்ந்து அழகாக இருக்கான், பெருசாக அழகாக இருக்குது, மலர்ந்துருக்கு. அந்த மலர்ந்துருக்க முல்லைகள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா, இவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கான். அதே போல் கார்கொடன் வடாக்கள் அப்படின்னா மரங்கள், அதுல இல்லாமல் பூத்திருக்கிற வெண்மையான பூக்கள்லாம் பார்த்தா இவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கான். சிரிக்கிற மாதிரி இருக்கிறதோட இல்லை, அதெல்லாம் இவளுக்கு திருப்பி பகவானை ஞாபகப்படுத்துறது தான். என்ன ஞாபகப்படுத்துறது? அவனுடைய பற்கள், முத்து பற்களை ஞாபகப்படுத்துறது தான். அது மட்டும் இல்லை, அவனுடைய சிரிப்பை, புன்சிரிப்பு, அழகான புன்சிரிப்பை ஞாபகப்படுத்துறது தான். இப்படி அவனையே நினைக்க முடியாது, பித்து பிடிச்சி போக முடியாது பண்ணுறியே, இந்த மாதிரி பண்ணலாமா? இந்த முல்லையை பார்த்து நீ பெண் தானே, நீ இப்போ என்னை நலியலாமா? சரி, ஒரு பெண் நம்மளை பார்த்து பரிகசிச்சா ஒரு ஆண்கிட்ட சொல்லலாம், இல்லை ஆண் பரிகசிச்சா பரிகாசம் பண்ணால் பெண்கிட்ட சொல்லலாம். இப்படி 2 பேருமே பரிகாசம் பண்ணால் யாரிடம் போவேன் நான்? எங்கே போய் நான் சொல்லுவேன்? நான் ஆர்க்கிடுக்கோ தோழிக்கிட்ட சொல்கிறான். பூசலையே, இவனுடைய இந்த பூசலை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னை அடையாமல் இருக்கானே, எங்கே போய் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். இந்த மாதிரி என்னை நலியலாமா அப்படிங்கிறான். ஏன்னா இவனுடைய தலைவன் வள்ளியான், இவத்த அலையிறாளாம், திண்டாடுறாளாம், அதை பார்த்து பரியாசம் பண்ணுறதான், நகைக்கின்றதான், கேலி பண்ணுறதான். அது அவளுக்கு ரொம்ப பொறுமையை இழக்க வைக்கிறது, ரொம்ப கோபம் வருது அவளுக்கு, அந்த நலியிற மாதிரி இருக்குது. இப்படி பூக்களை பார்த்து ஒன்றையும் பார்த்து இந்த இந்திர கோபங்களை பார்த்து அவளுக்கு கோபம் வருது, பகவானை நினைவுபடுத்துறதே அப்படின்னு. பகவான் வரமாட்டேங்கிறானேன்னு. அதுக்கப்புறம் 4ஆம் பாசுரத்தில் என்ன பண்ணுறா, பைம்பொழில் வாழ் குயில்காள் மயில்காள் ஒன் கருவிளைகாள் வம்பக் கலங்கனிகாள் வண்ணப்பூவை நறுமலர்கள் ஐம்பெரும் பாதகர்கள் அணிமாலிருஞ் சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கென் செய்வதே அப்படிங்கிறான். அதாவது 5 பேர் இருக்கலாம், 5 பெரும் பாதகர்கள்ங்கிறான். என்னென்ன? பைம்பொழில் வாழ் குயில்காள், நல்ல சோலையில் வாழும் குயில்களே, மயில்களே, ஒன் கருவிளைகாள். இந்த ஒன் கருவிளைகாள்ங்கிறது ஒரு காக்கணம் பூக்கள், அது ஒரு டென்ஸான பூ,
அந்த பூக்கள்லாம் வந்து அங்கே இருக்கான். பகவானுடைய நிறத்தை ஞாபகப்படுத்துதான். அப்புறம் கலங்கனிகள். கலங்கனிங்கிறது இந்த கலாப்பழங்கள். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பகவானுடைய நிறத்தை ஞாபகப்படுத்துறதான். அது மாதிரி ஞாபகப்படுத்துறது வண்ணப்பூவை நறுமலர்கள். நல்ல நிறமும் மணமும் கொண்ட விதவிதமான நிறங்கள் கொண்ட அந்த பூக்களே வெள்ளைப்பூ, வெள்ளை கலரில், நீல கலரில் இப்படிலாம் இருக்குது. கருநீல கலர் இப்படிலாம் இருக்குது. அவனுடைய திருமேனியை ஞாபகப்படுத்துறது. இவெல்லாம் ஐம்பெரும் பாதகர்கள்னு திட்டுறா, என்ன நலிந்து கொள்றாவோ. ஏன்னு கேட்டால் பகவான் உங்களுக்கு எதற்காக இந்த நிறமெல்லாம் கொடுத்துருக்கான்? அவனை நினச்சி தங்கள் பாவத்தை போக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீள்? என்னை நலிய வைக்கிறீள், மேலே மேலே நோகடிக்கிறீள். இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? ஒருத்தர் நோகடிக்கிறதுங்கிறது, மனசு நோகடிக்கிறதுங்கிறது. அந்த மாதிரி செய்யாதீர்கள், இந்த மாதிரி பாதகங்கள்லாம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறான் முதல்ல. அதுக்கப்புறமா அவளுக்கு என்ன தோன்றதுன்னா, பகவானுடைய உருவெளியை கொண்டிருக்கு இல்லையா, அதுக்கு அது நம்ம அது பக்கத்தில் நம்ம வந்ததுக்கே அதெல்லாம் நம்மளை ரட்சிக்கணும் இல்லையா. ஆனால் நம்ம அதை குறை கூறலாமா? இந்த மாதிரி ஒரு அவனோட நேரத்தை வச்சுருக்கே என்னை இப்படிலாம் நெளியறேன்னு குறை கூறலாமா அப்படின்னு ஒரு சமயம் யோஜனை பண்ணுறான். ஒரு செத்த நாள் யோஜனை பண்ணுறான். யோஜனை பண்ணிவிட்டு, ஐயோ அந்த மாதிரி செய்யக்கூடாது, நாம் வந்து ஆசையோடு அணுகினா தான் நம்ம அதுவும் அந்த பூக்களும் நமக்கு நல்லதே செய்யும் அப்படிங்கிற எண்ணம். சரணம் புகுந்தவன் சத்ருவானும் காக்கப்பட வேண்டியவனாச்சே, அதனால் நம்ம வந்து சரணடைவோம் அப்படின்னு நினைக்கிறான். அது அடுத்த பாசுரத்தில் அந்த மாதிரி என்ன செய்கிறா, துங்க மலர்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற செங்கற்கருமுகிலின் திருவுருப்போல் மலர்மேல் தொங்கிய வண்டினங்காள் தொகு பூஞ்சுனைகாள் சுனையில் தங்கு செந்தாமரைகாள் எனக்கோ சரண் சாற்றுமினே. இப்போ சரணடையலாம் வேண்டாம், நம்ம வெய்ய வேண்டாம், திட்ட வேண்டாம், நோக வேண்டாம். ஏன்னா பகவானுடைய உரு கொண்டிருக்கு, அவனை போலவே இருக்குது. அதனால் அவனை போல் இருக்கிறதுனால பகவானுக்கு வந்து தன்னை சரணடைஞ்சவாளை எப்படி காப்பாற்றியே ஆகணும்னு நினைக்கிறவன். எப்படி விபீஷணனை வந்து எல்லோரும் காப்பாற்றக்கூடாது, இவனை வந்து சேர்த்துக்கூடாதுன்னு சொன்னாக்க பகவான் என்ன சொன்னான்? மித்ரபாவேன் சம்பிராப்தம் நத்திய ஜெயம் கதம் சென்னன்னு சொன்னான். அது என்ன தான் அவன் மேலே தோஷம் இருந்தால் கூட, எத்தப்பி தோஷம் சாத்துன்னு, அந்த மாதிரி தோஷம் இருந்தால் கூட நான் என்னை வந்து சரணடைஞ்சவனை காப்பாற்றுவேன், தீருவேன்னா. அந்த மாதிரி இந்த பூக்களும் நம்ம அவள்கிட்ட சரணடைஞ்சா காப்பாற்றுமோ என்னமோ அப்படின்னு இவன் நினைக்கிறான் பகவானுடைய உரு கொண்டதுனால. இப்போ சரி, 5 பேரை சொன்னான். பைம்பொழில் குயில்காள், மயில்காள், கருவளைகாள், கலங்கனிகாள், பூவை நறுமலர்கள்னு இத்தனை பேர்கள் விட்டு போய் நம்ம எப்படி சரணாகதி பண்ணுறது? 5 பேர்கிட்ட பண்ணக்கூடாது, ஒரு தடவை தான் பண்ணலாம். அப்போ யார்கிட்ட பண்ணுறது அப்படிங்கிறது அவளுக்கு புரியலையாம். அதனால் என்ன பண்ணுறா, தொங்கிய வண்டினங்கள் திரும்பூஞ்சனைகள், அந்த தொங்கிய வண்டினங்கள்லாம் என்ன பண்ணுறது, ரீங்காரம் பண்ணுறது. அதை இவ கேட்டாள். அதை கேட்டுட்டு அப்போ அவளுக்கு என்ன தோணித்தான், பரமை காந்தியான நம்ம போய் எங்கேயான இந்த மாதிரி வஸ்துக்கள்கிட்டலாம் போய் சரணடையலாமா? இதெல்லாம் சரணடைகிறது ரைட்டு சரியா, தப்பு இல்லையா? அதனால் எம்பெருமான் பல வஸ்துக்களுக்கு தன் நிறத்தை கொடுத்திருப்பது அவற்றை கண்டு நாம் பாவத்தை போக்கிக்கலாங்கிறதுக்காக. அதனால் எம்பெருமானையே நம்ம வந்து பிரார்த்திச்சுட்டா என்ன, இந்த நிறத்தை கொடுத்துருக்கான் அவன் நினைக்கணுங்கிறதுக்காக தான். நம்ம அதை போய் கோச்சிக்கிறோமே, அவனை நினைக்கும்படி பண்ணுறீங்களே, அவனை நினைக்கும்படி பண்ணுறீங்களேன்னு. அவனை நினைக்கணுங்கிறதுக்காக தானே கொடுத்துருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பேசாமல் பெருமாளையே நேர்ந்து கொள்வோம், பெருமாளிடமே வேண்டிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பெருமாளையே வேண்டிக்கிறான். இந்த அடுத்த பாசுரத்தில், நாறு நறும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராய் வைத்தேன், 100 தடா நேர்ந்த அக்கார அடிசல் சொன்னேன், ஏறு திருவிடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்கொலோ அப்படிங்கிறான். இப்போ இந்த நாறு நறும்பொழி நல்ல வாசனை நறுமணம் உள்ள இந்த சோலை, அந்த சோலையிலலாம் நிறையா பூக்கள்லாம் பூத்துருக்கு. அப்போ நல்ல வாசனை வீசுறது. அந்த வாசனை வீசக்கூடிய அந்த சோலையில் அந்த நம்பி, திருமாலிருஞ்சோலை நம்பி அவன் இருக்காங்க, அழகன் இருக்கான். அவனுக்கு நான் வேண்டிக்கிறேன் அப்படிங்கிறான். அவனுக்கு நான் என்ன வேண்டிக்கிறேங்கிறா, 100 தடாவில் வெண்ணெய், 100 தடா 100 பானை நிறையா வெண்ணெய் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஏன்னா கண்ணனுக்கு பிடிச்சது தான். அதே மாதிரி பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசல் சொன்னேன். அக்கார அடிசல் பண்ணுறேன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கார அடிசல்னால். ஏன்னா ஒரு கோபி வீட்டில் போய் அக்கார அடிசல்லாம் திருவோணம் பண்ணுவாளாம். அந்த திருவோணம் பண்ணும்போது இவன் போய் அங்கே உட்காந்து எனக்கு போடுங்கன்னு சொல்லி அந்த பாத்திரம் பூரா காலி பண்ணிவிடுவானாம், அந்த அடுக்கு பூரா காலி பண்ணிவிடுவானாம். அந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அப்பா சொல்லியிருக்கா எனக்கு. அதனால் அவனுக்கு அக்கார அடிசல் செய்கிறேன் என்று வேண்டிக் கொள்கிறான். சரி, இப்போ பரமைகாந்தி, இந்த பரமைகாந்தி அதாவது பகவானை தவிர வேறு பகவான்கிட்ட
அவனை தவிர எதுவுமே வேண்டிக்கக்கூடாது. அப்படிங்கும்போது இதெல்லாம் வேண்டிக்கலாமா அப்படின்னா, அதாவது பக்தி, தியானம், தரிசனம், அவனோட தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள்லாம் நமக்கு மனப்பாடம் ஆகணும் அப்படின்னா, அவனை பற்றின ஸ்லோகங்கள், ஆச்சாரியனை பற்றின ஸ்லோகங்கள், இதெல்லாம் மனப்பாடம் ஆகணும், அதில் நமக்கு ஸ்ரத்த வரணும், அதில் புத்தி வரணும் அப்படின்னா அதுக்காக வேண்டிக்கலாமா, பெருமாள் உனக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுன்னு. மற்றபடி இந்த தாழ்ந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாது, தாழ்ந்த உலகியல் இன்பங்கள்லாம் நம்ம வேண்டிக்கக்கூடாது. அதாவது சரணாகதி பண்ணவர்கள், பிரபன்னர்கள் அதெல்லாம் வேண்டிக்கக்கூடாது. அதனால் இது வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு பிடிச்சதை போய் நம்ம வேண்டிக்கக்கூடாது. ஒருத்தர் என்ன பண்ணாராம், தன் குடும்பத்தில் பையன் ஃபாரின் போகணும் அப்படின்னு வேண்டிட்டாராம். வேண்டிட்டு அங்கே போனாக்க தளிகை விடுறேன், பெருமாளுக்கு இந்த தளிகை விடுறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி, என்ன தளிகை விட போகிறேன்? எங்கள் ஆற்றுல எங்கள் பிள்ளைக்கு புளியோதரை தான் பிடிக்கும், அதனால் புளியோதரையே பண்ணிட்டு சொல்லுவோம் அப்படின்னாராம். அந்த மாதிரி சொன்னால் பெருமாளுக்கு பிடிக்குமா, ஏற்றுப்பானா அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏன்னா நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ ஆண்கள்லேயே நமக்கு பிடிக்கும் என்று சொல்லி ஒரு தளிகையோ எதுவுமே பண்ணக்கூடாது. பகவானுக்கு பிடிக்கும், நம்மாத்து பெருமாளுக்கு பிடிக்கும் என்று சொல்லி தான் நம்ம செய்ய வேண்டும். அதை நமக்கு பிடிக்குமா இருந்தால் கூட நம்ம சொல்ல வேண்டியது அப்படி தான் சொல்லணும், நம்மாத்து பெருமாளுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே ஆண்டாள் என்ன பண்ணுறா, 100 தடாவில் வெண்ணெய், ஏன்னா கண்ணனுக்கு வெண்ணெய் தானே பிடிக்கும். அதே மாதிரி தானே ஆழ்வாரும் பேரவாரும் படிக்கிறார். கறந்தனர் பாலும் தயிரும் உரிமையில் வைத்த வெண்ணையும் பிறந்தது முதலாக பெற்றறியேன் எம்பிரானேங்கிற. அதே மாதிரி சிறந்தனர் திராயலர் தூற்றும் மறந்தும் பிறர் முன்னே மறந்தும் உரையாட மாட்டேன் மஞ்சன மாட நீ வாராய்ங்கிறார். அந்த மாதிரி கண்ணனுக்கு மஞ்சன மாட்டுறதுக்கு கூப்பிடும்போது, உனக்கு வெண்ணெயெல்லாம் வச்சுருக்கேன் சாப்பிடு, நீ பிறந்ததுலேருந்து நாங்களாம் யாரும் வெண்ணெயே தொட்டதில்லை, சாப்பிட்டதில்லை, இது உனக்காகவே வச்சுருக்கேன், வா சாப்பிடு அப்படிங்கிறது. அந்த மாதிரி வெண்ணெய் அவனுக்கு பிடிக்குங்கிறத ஆண்டாள் பெரியாழ்வார் மூலமாக தெரிஞ்சுருக்கா. அதனால் இங்கே 100 தடா வெண்ணெய் அப்படின்னு வேண்டிக்கிறான். இப்படி 100 தடா வெண்ணெய் வேண்டிக்கிறியே, தோழி சொல்கிறா, இப்படி வேண்டிக்கிறியே உன்னால் செய்ய முடியுமா, உனக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறா, ஏறு திருவுடையான் இன்று இவை கொள்ளுங்களோ. இப்போ ஏறு திருவுடையான் இருக்கானே, ஏறு திரு அப்படின்னா திருமார்பில் ஏற்றுக்கொண்டிருக்கும், திருமகளை ஏற்றுக்கொண்டிருக்கும் அந்த திருமால், அந்த பகவான் எம்பெருமான் வந்தானானா, அதாவது மகாலட்சுமியோட கூடிய ஸ்ரீமன் நாராயணன் துவயானுசந்தானம் பண்ணுறாங்க. துவயானுசந்தானம் பண்ணுறான்னா என்ன, தாயாரோட பெருமாள் வரணுங்கிறா. பெருமாளுக்கு பண்ணுறேன்னு சொல்லலவோ, ஸ்ரீமன் நாராயணன் அவன் வருவான். அப்போ வரும்போது மகாலட்சுமி கூட தானே இருப்போம். அப்போ செல்வத்துக்கு என்ன குறை, நான் பண்ணுறதுக்கு தானே என்ன குறை இருக்க முடியும். எப்படின்னு கேட்டால், பரத்வாஜ மகரிஷி ஆசிரமத்தில் ராமன் திரும்பி வரும்போது, விபீஷணனுடைய ஸ்ரீலங்கையிலேருந்து திரும்பி வரும்போது, விபீஷணன் எத்தனையோ சொன்னான், ஸ்நானம் பண்ணிவிட்டு முடி விளக்கம் பண்ணி ஸ்நானம் பண்ணி புத்தாடை உடுத்தி சாப்பாடு விருந்தெல்லாம் சாப்பிட்டு போக வேண்டும்னு. ஆனால் அவன் பேச்சை கேட்கல ராமன். ஆனால் பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்ததும், நீ சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும் ராமா, நாளை தான் நீ இப்போ அயோத்தி செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னதும், அனுமனை பரதனுக்கு தூது அனுப்பிவிட்டு, அதற்கென்ன சரியாக சாப்பிடுகிறேனே என்று உட்காந்துருக்கான். அதனால தான் சாப்பாடு ராமன்னு பேர். ஏன்னா பரத்வாஜ் சொன்னோடனே சாப்பாடுனதும் சரி உட்காந்துட்டேன் அப்படின்னா. ஆனால் அதுக்கு காரணம் அது இல்லை, பரத்வாஜ சாசனாத் அப்படின்னு பெரியவாச்சம்பளையெல்லாம் சொல்கிறார். அதாவது பகவான் ராமன் என்னென்னா ஆச்சாரிய சாசனாத், பித்திர பரிபாலனம், இப்படி பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து இணங்கக்கூடியவன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். சாரித்திரன சோக்கோ யுக்தக அப்படின்னு வால்மீகி கேட்குறார். அதில் சொல்கிறார், இப்போ நாரதர் சொல்கிறார், இந்த மாதிரி பரத்வாஜ ஆசிரமத்தில் பரத்வாஜரை கொண்டு தான் விருந்து ஏற்படுத்தி கொண்டான். பரத்வாஜருக்கு ஆசிரமத்தில் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் ராமன் அங்கே சீத்தையோடு வந்ததுனால எல்லா குழாங்களோடையும் வந்திருக்கான். அதாவது வானர குழாங்களோட வந்திருக்கான். அத்தனை பேருக்கு பரிமாறியானும் பண்ணியானும், சமையல் தலையை பண்ணியானும். அப்படி பண்ணும்போது இந்த பரத்வாஜாசிரமத்தில் பரத்வாஜருக்கு எப்படி இந்த சாத்தியம், ராமன் சீத்தையோடு வந்ததுனால அவருக்கு 1 100மாக, அதாவது 100 1000மாக அவருக்கு பண்ண முடிஞ்சது. அதை போல எப்படி பரத்வாஜரை கொண்டு அவன் பெரிய விருந்து நடத்தி கொண்டானோ, அந்த மாதிரி என்னை கொண்டு அவன் பண்ணி கொண்டிருக்கிறான். மகாலட்சுமியும் கூட வருவா இல்லையா. இப்போ செல்வத்துக்கு குறை என்ன, அதோடு இல்லை, நாம் எப்பவும் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறின பிறகு தான் பகவானுக்கு அந்த காணிக்கை செலுத்துகிறோம், நேர்ந்து கொண்டதை செலுத்துகிறோம். அந்த மாதிரி செலுத்தும்போது என்ன அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கப்புறம் அவனுடைய சொத்தெல்லாம் எனக்கு தானே, எனக்கும் சேர்ந்தது தானே, அப்போ நான் அதில் செஞ்சுட்டு போகிறேன்.
என்று சொல்கிறார். ஆனால் இதில் ஒரு ஐதீகம், அவன் வாயால் நேர்ந்து கொண்டார். அதாவது எப்படின்னா வாச்சிக கைங்கரியம் அப்படின்னு பண்ணுறான். வாச்சிக கைங்கரியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் மனசார வாச்சிக கைங்கரியம் பண்ணலாம். பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, தப்பு கிடையாது. அந்த மாதிரி இப்போ ராமானுஜர் என்ன பண்ணுறார், பிற்காலத்தில் ஆண்டாள் இந்த மாதிரி நேர்ந்துட்டாலே இதை முடித்தாளா, நேர்ந்து கொண்டதை செய்து முடித்தாளா அப்படின்னா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் விசாரிக்கிறார். இல்லை ஒருத்தரும் நேர்ந்துட்டு பண்ணலை அப்படின்னு சொன்னதும் தான் அதை ஏற்பாடு செய்து பண்ண வைத்து சமர்ப்பிக்க செய்தார். அதற்கு பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்ததும் ஆண்டாள் உடனே அண்ணாவோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலாம் ஒரு கொஞ்சம் முன்னாடி வந்து. அதனால்தான் பெரும்புதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே அப்படிங்கிற திருநாமம் ஆண்டாளுக்கு ஏற்பட்டது இப்படின்ற ஐதீகம் இந்த பாசுரத்தில் சொல்லுவாள். இது எப்படி பெருமாளுக்கே நேர்ந்து கொள்ளலாம், ஊத்தரியாக கெஞ்சிறதை விட. அதோடு இல்லாமல் அவளெல்லாம் பாகவர்களாக நினைக்கணும். இந்த வண்ணங்கள் கொண்ட பூச்சிகள் மற்றும் பூக்கள் எல்லாத்தையும், தாவரங்கள் எல்லாத்தையும் அவனுடைய உருக்கொண்ட பாகவதர்களாக நினைக்க வேண்டும். இப்படி பாகவதர்களாக நினச்சி அந்த அடைக்கலம் அடைஞ்சோமானால் அந்த பூக்கள்கிட்ட, அப்பா என்னை நலியாதே, என்னை ஒன்றும் செய்யாதே, பகவானை ஞாபகப்படுத்து, பகவானை அழைச்சின்னு வா அப்படின்னு சொன்னோமானால் நமக்கு அந்த நல்ல வழியை காட்டும், நல்ல வழி ஏற்படும் என்று நமக்கு அடுத்த திருமொழியில் சொல்கிறான். 10ஆம் திருமொழியில் ஆண்டாள் மாரிக்காலத்துக்குரிய வேறு சில பூக்களை பார்க்குறா, வேறு வண்ணங்கள் கொண்ட பூக்களை. அதை பற்றி இந்த பாசுரத்தில் சொல்கிறா, அதை அனுபவிக்கலாம். அதை பார்த்தும் வேதனைப்படுறாவோ. கார்கோடல் பூக்காள் கார்கடல் வண்ணன் எம்மேலும் உம்மை போர்க்கோலம் செய்து போர விடுத்தான் என்குற்றான். ஆர்கோ இனி நாம் பூசலிடுவது அணிதூழாய் தார்கூடும் நெஞ்சம் தன்னை படைக்க வல்லே என்னந்தோ. கார்கோடல் பூக்கால்னு காந்தல் பூக்கள் அப்படின்னு 3 வகைப்பட்ட பூக்கள் இருக்குது. இது இலக்கிய காலத்திலேயே, சங்க இலக்கிய காலத்திலேயே இருந்திருக்கு. இந்த பூக்கள் 3 விதம்: கருங்காந்தல், செங்காந்தல், வெண்காந்தல் அப்படின்னு. இந்த காந்தல் பூக்கள் அப்படிங்கிறது என்னென்னா, பெண்களோட விரலுக்கு ஊமையாக சொல்லுவாள். நீண்டு சுருண்டு 6 இதழ்கள் கொண்ட பூக்களாக இருக்கும் அது. அதேபோல் மன்னர்கள்லாம் இந்த காந்தல் மலர் மாலையை அணிந்து கொண்டு போருக்கு செல்வார்கள், பாகை சூடி வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் கார்த்திகை மாதம் பூக்கக்கூடிய பூ இது. அதாவது வருஷத்தில் ஒரே ஒரு தடவை தான் பூக்கிறது. இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தமான பூ இது. அதாவது முருகனுக்கு படைக்கப்படும் பூ அப்படின்னு சொல்லுவாள். மூலிகை செடியான பூ இதெல்லாம் மருத்துவத்தில் ரொம்ப பயன்படுறது, மருத்துவ குணமுள்ள பூக்கள் இதெல்லாம். அதை விட பாதை ஓரங்களில், காடுகளில், வேலி ஓரங்களெல்லாம் பூக்கக்கூடிய, ரொம்ப சுலபமாக பூக்கக்கூடிய பூக்கள் இதெல்லாம். இந்த பூக்களை பார்த்து சொல்கிறான். கார்கோடல் பூக்கள் அப்படின்னா கார்வண்ணம் நிறமாக இருக்கான், அதாவது கருமையாக இருக்கான். கருமையான பூக்களே, காந்தல் பூக்களே, நீங்கள்லாம் என்னை ஏன் நலிகிறீர்கள், வேதனைப்படுத்துகிறீர்கள்? அவனுடைய திருமேனியே ஞாபகப்படுத்துகிறீர்கள். அவனோட திருமேனி இந்த மாதிரி கருமை நிறம்தான், ஆனால் அது தாபத்தை போக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். கருமை நிறம்னாலே கண்ணுக்கு குளிர்ச்சின்னு அர்த்தம். கண்ணுக்கு குளிர்ச்சி, அதனால் அது தாபத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் பெருமாளை எல்லாருக்கும் பிடிக்கிறது. ஏன்னா அவன் தாபத்தை போக்குறவன், கருணை கொண்டவன், கருணை மழையை பொழியக்கூடியவன். அதனால் குளிர்ச்சியாக இருக்கான், குளிர்ச்சியாக தெரியுது. இந்த கலர் கருமை நிறம் எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கும். கருநீலம் இதெல்லாம், கரும்பச்சை இதெல்லாம் குளிர்ச்சியான நிறம், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். வீட்டில் கூட நைட் லாம்பெல்லாம் போடுறதுன்னா என்னென்னா கருநீலம் அப்படின்ற மாதிரி போட சொல்லுவாள். லைட் கலர் இதுவாக போட சொல்லுவாள். சிவப்பெல்லாம் போடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா கண்ணுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய லைட்டெல்லாம் போட சொல்லுவாள். அந்த மாதிரி இவனுடைய நிறம் ரொம்ப கரியும் திருமேனியாக இருந்தனால கண்ணுக்கு குளிர்ச்சியானது. அப்படிப்பட்ட நீங்கள் பாதிக்கலாமா என்ன அப்படின்னு கேட்குறேன். இப்படி இன்னமும் போர் செய்ய வந்தவ மாதிரி இருக்கேளே, அவன் இன்னமும் உங்களை போருக்கு அனுப்பிச்சிருக்கா மாதிரி இருக்கே, உங்களை அவன் அனுப்பிச்சிருக்கான் போல் இருக்குது போருக்கு. ஏன் தானே நேரம் வரக்கூடாதா? வந்தால் என்ன ஆகும்? அவன் தான் தோற்று போவான். ஆனால் தான் தோற்கக்கூடாது, நான் வேணால் தோற்று அழலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களெல்லாம் என்னை சண்டை போட்டு என்னை நலிய சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பிச்சிருக்கான் போல இருக்குது. கார்கோட போர்க்கோலம் செய்து போர விடுத்தவன் எங்கே ஐங்குற்றான். இப்போ உங்களெல்லாம் அனுப்பிச்சானே என்னோட போர் புரியணும்னு, என்னை நலியணும் அப்படின்னு, வேதனைப்படுத்தணும் அப்படின்னு. அவன் எங்கே ஒளிஞ்சுட்டு இருக்கான்? எங்கே போயிட்டான் அவனை காணுமே. உங்களை மட்டும் அனுப்பிச்சிட்டு அவன் எங்கே போனான்? எங்கேயாவது ஒளிஞ்சுட்டு இருக்கானா? ராமாவதாரத்தில்
வாலியை கொல்றதுக்கு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருந்தான் இல்லையா, அதே போல் இந்திரஜித்தோட சண்டை போடும்போது இந்திரஜித்து ஆகாசத்தில் மறைஞ்சிட்டு சண்டை போட்டான் இல்லையா, அந்த மாதிரி இவனும் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கானா, எங்கே போயிட்டானோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் வந்தான்னா நிச்சயம் அவன் தோற்று போயிடுவான், என்னுடைய அழகில் மயங்கிடுவான், அவன் தோற்று போயிடுவான், தான் தோற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணம். அதனால தான் உங்களெல்லாம் அனுப்பிச்சு என்னை வந்து சண்டை போட வச்சுருக்கான் என்னோட அப்படின்னு சொல்லி திட்டி கொண்டிருக்கிறார் இந்த பூக்களெல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இந்த சண்டையை எப்படி ஸ்திரீ புருஷர்களுக்குள்ளே உள்ள ஒரு சின்ன சண்டையெல்லாம் போய் பெரியவாழ்கிட்டலாம் சொல்ல முடியுமா, எங்கள் அப்பாட்ட போய் சொல்ல முடியுமா, என் தகப்பனாரான பெரியாழ்வாட்ட போய் நான் சொல்ல முடியுமா, இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுவேன், யாருக்கோ இனி நான் புதிரிடுவது, யார்கிட்ட போய் நான் இதெல்லாம் சொல்லுவேன், குறையெல்லாம் சொல்லிப்பேன், அதனால் ஒத்துட்டி சொல்ல முடியல அப்படின்னா, சரி நீ ஏதாவது தூது அனுப்பேன் அப்படின்னு என்னை கேட்குறல அப்படின்னா, நானும் தூது அனுப்பலாம், அருகம்பு பச்சை நிறம் தான் நான், இப்போ நான் புல்லெல்லாம் அனுப்ப முடியுமா, எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கு, அதோட எதானா புல்லுக்கு சமானம் என்று சொல்லி அவமதித்து விடுகிறார்கள். அப்படி புல்லுக்கு சமானம்னு சொல்லி அவமதிக்கிறதுனால நான் புல்லை அனுப்பிச்சாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் சூடி கொடுத்த துழாய் மாலை இருக்கே, அதை அனுப்பிச்சேனே அவனுக்கு, அந்த துழாய் மாலை போய் திரும்பி வர வேண்டாமா என்கிட்ட, அது வரலையே, அவனே போய் சேர்ந்துருத்தே, அவனுக்கே ஆதரவாக இருக்கே, அவனுக்கே அணிகலனாக இருக்குது, அவனை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அங்கேயே இருக்குது, இதே போல் என் நெஞ்சமும் அவனிடமே போய் சேர்ந்து விட்டதே, இந்த நெஞ்சத்துக்காக தெரிய வேண்டாமா நம்ம கோதையோடு இருக்கணும் அப்படின்னு, ஆண்டாவோடு இருக்கணும்னு, அதுக்கும் தெரியல, அவனோடையே போயிடுத்து, அவன் அழகில் மயங்கிடுத்து, அவன் பின்னோடையே போயிடுத்து, நான் என்ன செய்வேன் இனிமேல் என்று வருத்தப்படுறா. இப்படி முதல்ல சண்டைக்கு ஆரம்பிக்கிறா, இப்போ என்னோட சண்டை போட வந்தேளா அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி இனிமேல் என்ன பண்ண முடியும், நான் அசக்தை, எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கொஞ்சம் தனிவான குரலில் சொல்கிறான். அதை இந்த கார்குடல் பூக்களை பார்த்து வருந்தினவள், சரி இந்த பக்கம் வேண்டாம், நம்ம வேறு எங்கேயாவது பார்ப்போம், வேறு எந்த பக்கமாவது திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேறு எங்கேயோ பார்க்குறா. அங்கே மேல் தோன்றி பூக்கள் அப்படின்னு அந்த பூக்கள் கண்ணில் படுறதான். அதாவது அந்த என்னென்னா, இப்போ என்ன தோணித்தனா, இப்போ நம்ம எம்பெருமானை வந்து முன்னாடி வேண்டிட்டோம், எம்பெருமானையே வேண்டிய பரமேகாந்திகளுக்கு வேற ஒருத்தரையும் போய் நம்ம புகழை அடையணுங்கிற அவசியம் இல்லையே, இந்த புறந்தொழா மாந்தர்களாச்சே நம்ம, அதனால் நம்ம வந்து யாரையும் போய் கேட்கணுங்கிறது இல்லையே அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த இயற்கை காட்சிகள்லாம் பூக்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் அவனுடைய ஸ்வரூபத்தை கொண்டிருக்கு, அவனுடைய சாரூபியம் கொண்டிருக்கு. அதனால் இதுவாலெல்லாம் நம்ம வந்து பாகவதாளாக தான் நினைக்கணும். இவனுடைய மற்றும் இவனுடைய அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடிய பரிஜனங்கள் அதை அவளை போல இருக்குது, அவளுடைய சாரூபியத்தை கொண்டிருக்கு. அதனால் இவகிட்ட பாகவத தன்மையை நம்ம கொள்ளணும், பாகவதாள்னு சொல்லி இவளை கௌரவிக்கணும், இவளோட நம்ம வந்து அனுகூலமாக இருக்கணும். இவளெல்லாம் நிந்தித்ததுனால தான் நமக்கு இத்தனை கஷ்டம் வருது போல் இருக்குது, நிந்திக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதாவது என்னென்னா, நமக்கு யாராவது ஒரு கெடுதல் பண்ணால் கூட அந்த கெடுதலெல்லாம் நம்ம வந்து நன்மைக்கே அப்படின்னு நினைக்கணும். அவளை அதுக்காக தூஷணை பண்ணக்கூடாது, இப்படி என்ன சொல்லிட்டாளே அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா எல்லோரும் பாகவதாள் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினச்சா பகவான் நம்ம கஷ்டத்தை போக்கிடுவான் அப்படிங்கிறத இந்த பாசத்தில் சொல்கிறாங்க. இப்போ வந்து மேல் தோன்றி பூக்கள்ங்கிறது அவள் கள்ளப்படுறதான். அதை மேல் தோன்றி பூக்கால் மேலுலகங்களின் மீது போய் மேற்றோன்றும் சோதி வேத முதல்வர் வலங்கையின் மற்றுமோர் ஆழியின் வெஞ்சுடர் போல சுடாதே எம்மை மாற்றோலைப்பட்டவர் கூட்டத்து வைத்து கொள்கிற்றீரே அப்படின்னு இவன் வந்து இப்போ சுடர் ஆழி மாதிரி இருக்குது. அப்படி மேல் தோன்றி பூக்காள் அப்படின்னா இவனுக்கு மேல்பட்டதான், அதாவது கருங்காந்தலுக்கு மேல்பட்ட ஒரு கொடுமையை பண்ணுறதான் இது. அதனால் மேல் தோன்றி பூக்கள், அதோடு இல்லை மேலே தோன்றும் பூக்கள், அதனால் செடி கொடிக்கு மேலே தோன்றும் பூக்கள், அதனால் மேல் தோன்றி பூக்கள். இது எப்படி இருக்குன்னா செங்காந்தல் பூக்கள். இந்த செங்காந்தல் பூக்கள்னால் செந்நிற கலரில் இருக்குது, தீ மாதிரி இருக்கான், செஞ்சுடர் ஆழி மாதிரி இருக்கான். எப்படி செஞ்சுடர் ஆழி அப்படியே சுட்டுடுமோ, பாப்பத்தை எல்லாம் எரிச்சிடுமோ, அந்த மாதிரி எரிக்கிறதான் இவளை. ஐயோ அதுவே தேவையில்லை, அதுவே மேல், அந்த காந்தல் பூக்கள் இருக்கே, கருங்காந்தல் பூக்கள் அதுவே மேல் பூல் இருக்கே, நீங்கள் அதுக்கு மேலே என்ன தவிக்கிறீர்களே. அதாவது பகவானை விட பாகவதர்களுடைய மேன்மை அதிகமாக இருக்குமா. அதனால் இது ஆழி இல்லையா, அவனோட கையில் இருக்கிற செஞ்சுடர் ஆழி இல்லையா, அதனால் இதுக்கு மேன்மை அதிகம். அதனால் சொல்கிறாவோ பாகவதர்களுக்கு மேன்மை அதிகம் இல்லையா பகவானோட, அதனால் இந்த செஞ்சுடர் ஆழி அவன் மேல்பட்டதாக இருக்குது. அவன் துன்புறுத்த விட மேல் கொண்டு துன்புறுத்துறது, அதை விட ஜாஸ்தியாக துன்புறுத்துறது. இப்படி நான் வந்து நீங்களாம் துன்புறுத்தாதீர்கள்னே, நான் உங்களுக்கு அடிமை செய்ய தான் வந்து இருக்கேன், நானும் அடிமை பண்ணணும்னு தான் நினைக்கிறேன்.
என்னை விரோதியாக பாவிக்காதீர்கள். மேற்தோன்று மொழியின் வெஞ்சுதல் போல மாற்றுவலைப்பட்டவர் கூட்டத்து. இந்த மாதிரி பகவான் ஏதோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன தான் வதைக்கணும்னு. ஒன்று பண்ணுங்கோ, என்னை நல்லவர் கூட்டத்தில், நல்ல பாகவதர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடுங்கோ. இல்லையா அவங்ககிட்டயே நான் அழைச்சி கொண்டு போய்விடுங்கள். என்னையே உயிரோடு வச்சுருக்கேள். என்னை அவன் வேதனைப்படுத்துறத விட நான் அழைச்சின்னு போயிடுங்க என்ன அவனிடம் பண்ணான். ஐயோ நீ உன்னை கூட்டின்னு வந்தால் ஏதாவது சொல்ல போகிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சொல்லிடுங்கோ. நீங்கள் வேறு யாரையோ கூட்டின்னு வர சொன்னதாக எங்களுக்கு தெரியல, ஆண்டாளை தான் கூட்டின்னு வர சொன்னீர்கள் என்று நாங்கள் நினைத்தோம் அப்படின்னு சொல்லிடுங்கோ என்று அவர்களிடம் இவள் பரிவாக பேசுகிறாளாம், பணிவாக பேசுகிறாளாம் அந்த செங்காந்தல் பூக்களிடம். இந்த மாதிரி என்னை பகவானிடம் சேர்த்து விடுங்கள் அப்படிங்கிறான். அதோட போர் செய்ய அஞ்சு நிற்கிறாளாங்க. நான் அஞ்சு நிற்கிறவாளை யாராவது, சரணடைஞ்ச வாழை யாராவது திருப்பி பாதிப்பாளா? அவளை போய் யாராவது திருப்பி சண்டை போடுவாளா? சரணம்னு வந்தவாளை நம்ம திருப்பி சண்டை போடுறது கிடையாது, அவளை ஆதரிக்கிறது தானே நம்மளுடைய கடமை. அந்த மாதிரி நீங்களாம் என்னை ஆதரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த பாசுரத்தில் இதே போல் பகவானுடைய சௌரூபியம் கொண்ட வேறு மற்ற பூக்களை பார்த்து இவ பேசுகிறான். கோவை மணாட்டி உன் கொழுங்கனி கொண்டெம்மை ஆவி தொலைவியேல் வாயழகர் தம்மை அஞ்சுதும் பாவியேன் தோன்றி பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுள்ள வாய்த்து நாணிலி எனக்கே. இப்போ கோவை மணாட்டி அப்படிங்கிறான். மணாட்டி அப்படிங்கிறது கணவனுடைய மற்றொரு மனைவியை சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி மணாட்டின்னு சொன்னாக்க இப்போ இந்த மணாட்டிங்கிறது வேறு அர்த்தத்தில் சொல்கிறான். என்னென்னா மாட்சிமை பொருந்தியன்னு, அதாவது மண்ணுடைய செழிப்புனால் நன்னா வளர்ந்துருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவளே அப்படிங்கிறான். ஏன்னா இங்கே விரோத பாவனையை விட்டு கொடுத்துட்டு கௌரவம் தோன்ற பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்னை செய்யலாமா, நான் தான் அஞ்சு நிற்கிறேனே, இனிமேல் நான் சண்டை போடலைன்னு சொல்கிறேனே, அங்கே நான் விரோதம் பாராட்டலைன்னு சொல்கிறேனே, உங்கள்கிட்டலாம் நான் விரோதம் பாராட்டலை, இனிமேல் நீங்கள் எனக்கு அனுகூலமாக இருக்கணும் என்று சொல்கிறா. என்ன கொல்லாமல் விடமாட்டேன் போல இருக்கே, இந்த மாதிரிலாம் எனக்கு செய்யாதுங்கோ என்று சொல்கிறாங்கோ. அப்புறம் ஒருவேளை என் பாவம்தான் அது, நான் அப்படி இருக்கேன், காரணம் தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்றே உரைப்பான் அப்படின்னு சொன்னாலே, ஒன்றே சொல்லுவான் ஒன்றே உரைப்பான்லாம் கண்ணனை பற்றி எங்கள் அப்பா சொல்லியிருக்கா. ராமன் திருநபி பாஷத்தேன்னு சொல்லியிருக்கான். ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல்னு. அதே மாதிரி பரதன் காட்டுக்கு வந்தான். கைகையிட்ட முதல்ல ராமன் அவன் அம்மாவை நான் ஒரே வார்த்தை தான், காட்டுக்கு போகிறேன்னா கிளம்பி போகிறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னான். ஒரே வார்த்தை தான் நான் சொன்னதை மெய்ப்பிக்கிறேன்னு சொன்னான். இப்போ பரதன் கூப்பிட்டதும் ராமன் வரலை. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், ஒரே வார்த்தை தான் ராமனிடமிருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், திரும்ப நான் வந்தால் நல்லா இருக்காது, ஏன்னா என் வார்த்தையை நான் காப்பாற்றணும், அதனால் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா சத்திய வாக்கியன் ராமன். அப்படிப்பட்டவன் இப்போ 2 வார்த்தை பேசுகிறானே. பாம்புக்கு இருக்கிறது போல் நான் பாம்பு போல் நாவும் 2 வாய்த்து. அவனுக்கு 2 வார்த்தையாக போயிடுத்தே. எல்லாம் வரேன்னு சொன்னானே, வள்ளியே என்னை அழிச்சுட்டு போகலையே, என்னோட சேரலையே. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தோன்றது ஒருவேளை நான் பாவம் நிறையா பண்ணியிருக்கேன், அதனால தான் அப்படி வள்ளியோ என்னமோ பாவியேன். நான் என்ன பாவம் பண்ணினோ தெரியல. ஏன்னா எப்போவுமே நம்ம மேலே தான் நம்ம எந்த தப்பாக இருந்தாலும் பழியை போட்டுக்கொள்ளணும், அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது. இப்படி தான் பரதன் என்ன பண்ணால், சத்ருகன் சொன்னால், நீ ஏன் இந்த மாதிரி இப்போ வருத்தப்பட்டுக்கிற, அப்பா தானே காரணம், இல்லை கூனி தானே காரணம், இல்லை கைகை தான் காரணம், இப்படி ஒத்தத்திரையா இவன் காரணம் சொல்லி வந்தான். இவாளால் தானே நீ போக முடியா ஆச்சு அப்படின்னு. இல்லை சத்ருனா, நான் பிறந்தேன் பற்றியா, அதனால தான் அப்படி, என் பாவம் தான் அப்படிலாம் ஆச்சு, வேறு ஒன்றுமே இல்லை காரணம் அப்படின்னு பரதன் சொல்கிறானோ. அது மாதிரி நாம் நம்ம பாவம் பண்ணிக்கோம், அதனால தான் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கணும். மற்றவா மேலே நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது, குறை சொல்லவும் கூடாது. அதுதான் இங்கே ஆண்டாலும் பாவியே நான், என்ன தன்னைத்தானே பாவின்னு சொல்லிட்டேன், என்ன பாவம் பண்ணேனோ தெரியல, அதனால தான் இப்படிலாம் இருக்கான். சரி அதுவும் இருக்கட்டும், இன்னொரு காரணமும் இருக்குது அப்படிங்கிறா. திடீர்னு யோசனை பண்ணி சொல்கிறா. இந்த பாம்பனை மேலே படுத்துருக்கான் பார்த்தியா, எப்போ பார்த்தாலும் இந்த பாம்பு கூடயே தான் இருக்கான் எப்போ பார். சகவாசம் எப்படியோ அப்படி தான் அவளும் இருப்பாள். உன் ஃப்ரெண்டை சொல்லு, நண்பர்களை சொல்லு, நான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறேங்கிறான். அந்த மாதிரி உன்னுடைய நண்பன் யாருன்னா இந்த ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷனுக்கு 2 நாக்கு, திஜிஹ்வன்னு பேர். அந்த 2 நாக்குடைய பாம்போட சேர்ந்தால் என்ன ஆகும், அவனுடைய குணமும் இவனுக்கு வந்துடும். எங்கே சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனம், நின்றால் மறுபடியாம், நீ எங்கே போனாலும்
24 மணி நேரமும் எப்போ பார் இந்த பாம்போடு தான் இருக்கான், ஆதிசேஷனோடு தான் இருக்கான். அதனால் அவனுடைய குணம் இவனுக்கு வந்துடுத்து போகிறதுக்கு. பாம்பனையாருக்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுல வாய்த்து, அந்த பாம்பனையிலேயே படுத்துட்டுருக்கான். அவனுடைய குணம் இவனுக்கு வந்துடுத்து. அதனால தான் அந்த பாம்பு போலவே 2 விதமாக பேசுகிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்கிறாப்புல என்ன பண்ணுறா, ஐயோ அப்படிலாம் இல்லை, எங்கள் அப்பா சொல்லியிருக்காளே ஒரே வார்த்தை தான் பேசினா அதையே கடைப்பிடிப்பான்னு. கண்ணனும் அப்படித்தானே, ஒரு வார்த்தை சொன்னால் அதையே அப்படியே கடைப்பிடிப்பான்னு திரௌபதி கிட்ட சொல்கிறானே, என் வார்த்தை பொய்க்காது அப்படிங்கிறான். அதாவது இந்த வானமே இடிஞ்சாலும் சரி, நதியே வத்தினாலும் சரி, என் மலையை சுக்குநூறாக போனாலும் சரி, என் வார்த்தை பொய்க்காது அப்படிங்கிறான். அப்படிங்கும்போது இது பொய்க்காது தான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு, எனக்கு வக்கமே இல்லை, நான் இப்படிலாம் புலம்புறேன். ஆனால் எங்கள் அப்பாவோ விஷ்ணு சித்தர்னு பேர், அவர் விஷ்ணுவை சித்தத்திலேயே வச்சுன்னு இருந்தார். எப்பவும் கண்ணனுக்காகவே பாடுபட்டார், கண்ணனையே நினச்சிட்டு இருந்தார். தன்னை பற்றியே அவர் நினைக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கேன்? எப்போ பாரு நானும் கண்ணனை நினைக்கிறேன், ஆனால் எனக்கு வல்லியேங்கிறேன். என்னோட சேரலையே, என்ன ஆயிடுச்சுன்னு போகலையே, நான் என்னையே நினச்சி பிரதானமாக நினச்சி நான் வருத்தப்படுறேன். அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா பண்ணலையே, நான் ஏன் இப்படி இருக்கேன் என்று வைக்கப்படுறாப்போம். அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் சொல்கிறா, முல்லை பிராட்டி நீ உன் முருகல்கள் கொண்டமை அல்லல் விளைவியல் ஆழி நங்காய் உன்னை அடைக்கலாம் கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே. அம்மா முல்லை பிராட்டி இப்போ பணிவு கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு எளிமை தோன்றது, கௌரவப்படுத்தி பேசணும்னு பேசுகிறா. முல்லை பிராட்டியே எங்கே பார்த்தாலும் திரும்பி பார்த்த இடமெல்லாம் ஒரே முல்லைப்பூ, நல்லா பெருசாக இருக்குது, நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு, நல்லா சிரிக்கிறது, நல்லா பூத்துருக்கு, அழகாக பெருசாக பூத்துருக்கு. அதெல்லாம் பார்த்தா அவளுக்கு கண்ணுடைய புன்சிரிப்பெல்லாம் ஞாபகம் வருது. அந்த முத்து பற்கள், வரிசையான முத்து பற்கள், அதெல்லாம் அவளுக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. அவளுடைய வாய் அழகு, அதில் இருக்கிற வாயுரல், அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு அவளுடைய திருவாயெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அவளுக்கு. அது மாதிரி ஏற்கனவே நான் அது மாதிரிலாம் கேட்டுவிட்டேன், இப்போ திரும்பவும் அதே தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்படி சிரிக்கிறியே, சிரித்து என்னை கொடுமைப்படுத்துறியே, இந்த மாதிரிலாம் நீ செய்யலாமாம்மா? நீயும் பெண் தானே, நானும் பெண் தானே, அந்த ஒரு பெண்ணுக்கு தானே பெண்ணோட வருத்தம் தெரியும். உன்னை அடைக்கலம்னு வந்திருக்கேனம்மா, உன்னை கை கூப்புறேம்மா, 1000 நமஸ்காரம் பண்ணுறேன். நீ என்னை காப்பாற்று, அதாவது சரணடைஞ்சவார காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கு. அதனால் நான் உங்கள்கிட்ட சரணம் அடைக்கலம் அடைகிறேன், நீ என்னை காப்பாற்றுமா என்று சொல்கிறார். அப்புறம் இங்கே கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார்னு எதுக்காக சூர்பனகையோட பிரஸ்தாபம் வருது அப்படின்னா, இப்போ முதல்ல நாவும் 2 அப்படின்னு சொன்னா இல்லையா, 2 கூட வாய்த்துன்னு. அப்போ இவருக்கு உடனே சட்டுன்னு வக்கம் வந்துடுது, ஐயோ இப்படி போய் பேசிட்டோமே, நாவும் 2ன்னு சொல்லிட்டோமே, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிராயச்சித்தமாக இந்த பாசுரத்தில் ராமனுடைய விற்த்தாந்தத்தை பேசுகிறா. ராமனுடைய விற்த்தாந்தம் இந்த சூர்பனகைக்கு நடந்தது. ஏன் சூர்பனகைக்கு நடந்தது பேசுகிறா அப்படின்னா, இவ கொல்லவே வந்தா யாரா, சீதையை. அப்படி கொல்ல வந்த அரக்கியை அப்போ கூட கருணையால் அங்ககீனம் பண்ணி அனுப்பிச்சானாம். இவ எப்படி கொல்ல அரக்கியைன்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னா, கொலையால் வந்தவள், அதாவது வழி தவறி வந்தவள். பிராட்டியை புருஷகாரம் பண்ணி பெருமாளை அடையணும் நமக்கு. ஆனால் இவ என்ன பண்ணா, பெருமாளை அடையணும் ஆனால் பிராட்டி வேண்டாம், அவளை கொல்லிட்டு பெருமாளை அடையணும் அப்படின்னு நினச்சா இவ. அதனால் கொல்லை அரக்கி, அவளை கொல்ல வந்த அரக்கி. அது மட்டும் இல்லை, இவள் கொல்லப்பட வேண்டியவள், அப்படிப்பட்ட ஒரு அரக்கி இவள். ஆனால் கொல்லாமல் விட்டுட்டானான். லக்ஷ்மணனை கொண்டு அங்கஹீனம் செய்ய செய்தான். அது மட்டும் இல்லை, இவளை கொண்டு மற்ற ராட்சசர்களை கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் கொல்லை அரக்கி அப்படின்னு சொல்லுவாள். அதோட இவன் காட்டிலலாம் திரிஞ்சுட்டு இருக்கிற, கொல்லையில் திரிஞ்சுட்டு இருக்கிற அரக்கி. வீடுகள்லேயே இருக்கிற அரக்கிகளும் இருக்கா, வீட்டுக்குள்ளேயே இருந்து அரக்கிகள்லாம் வீட்டுக்குள்ளேயே கூட இருந்திருக்கா. ஆனால் இவ அப்படி இல்லை, வீட்டுக்கு அடங்காத அரக்கி, கொல்லை அரக்கி, இது திரியிற அரக்கி, சுற்றி திரியிற அரக்கி இவ. அந்த மாதிரி அரக்கி இவளையே பகவான் என்ன பண்ணால், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு உடனே சீதையை கொன்னுட்டு வரணுங்கிறதுனால பகவானுக்கு கோபம் வந்தது ராமனுக்கு. அப்படிப்பட்ட அரக்கியை அவன் கொல்லாமல் விட்டானே. அந்த சீதையின் மேலே உள்ள கரிசனம் கூட என் மேலே இல்லையா, என்னை காப்பாற்றணும்னு தோணலையா? அந்த மாதிரி வரக்கூடாது அவன்
என்று அதை உருகுகிறார் அப்படியே இதில். அதோடு இல்லாமல் அந்த கொலைக்கு குமரனார், அப்படிப்பட்ட குமரனார், அந்த இளம் குமரன் இவன் வந்து சொல்கிறார் இல்லையா, ரூப சம்பன்ன ரூப சம்பன்னவனு அவனை சொல்கிறான். இந்த ராமனை பற்றி சொல்லும்போது இளமையானவன் அப்படிங்கிறான், யுவா அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட அந்த யுவாவான குமரனான அந்த ராமன் அவன் சொல்வது பொய்யானால் எல்லாமே பொய் தானே. அவனும் சத்தியவாக்கியன், சத்தியவாக்கு விடாதவன், கைவிடாதவன். அப்படிப்பட்டவன் ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருக்கான்னு சொன்னால் அவன் பேச்சு பொய் அப்படின்னா, அதை காப்பாற்றுறேன் மித்திரபாவின சம்பிராப்தம் நத்தியஜயம் கதஞ்சன அப்படின்னு சொன்னானே. அதே போல் எதிவா ராவணசி ஸ்வயம் அப்படின்னு சொன்னானே. அப்போ அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய் இல்லையே. சுக்ரீவனுக்கு வாலியை கொன்று உனக்கு முடிச்சு விட்டுறேன், ராஜ்யத்தை தரேன்னு சொன்னானே, அது மாதிரி பண்ணினானா இல்லையா? விபீஷணனுக்கு இலங்கை ராஜ்யத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே முடிச்சு விட்டினானே, நன்னீராட்டினானே. அப்போ அது பொய்யாச்சா? நிஜமாக தானே நடந்தது. அவன் சொன்ன வாக்கை காப்பாற்றினவன் தானே. அப்படி ராமன் சொன்ன வாக்கை காப்பாற்றினவனாக இருக்கிறதுனால அவன் பொய் சொல்லியிருக்கக்கூடியவனாக இருந்தால் நான் பிறந்ததும் பொய். ஏன்னா நானும் சீதையை போல பூமியிலிருந்து தானே என்னையும் எடுத்து வளர்த்தார் பெரியாழ்வார். அப்படி நானும் பிறந்தது பொய்யின் ஆயிடும், இந்த உலகமே பொய்யின் ஆயிடும். அதாவது ராமன் சொல் தவறாதவன், அவன் எந்த பொய்யும் சொல்ல மாட்டான், அவன் வாயில் உண்மையே வரும், சத்தியமே வரும் அப்படிங்கிறத இங்கே உணர்த்தரா. நாவும் இரண்டுல வாய்த்துங்கிறதுக்காக இத்தனை தூரம் சொல்கிறாவோ. அப்புறம் அதை சொல்லிவிட்டு திருப்பியும், அதாவது ரொம்ப நேரம் இந்த கலகமெல்லாம் நீடிக்காது, கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப நேரம் நீடிக்காது கலகமெல்லாம், சண்டையெல்லாம். அதனால் இனிமேல் படிப்படியாக அவன் வந்து இல்லை நான் அவனை நம்புகிறேன்றான், இந்த மாதிரி நீ அழைச்சிப்பாய்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்று சொல்லி கொண்டு போகிறாள். அதுக்கப்புறம் கடைசியில் கடலே கடலே உன்னை கடைந்து கலக்குறுத்து உடலுள் புகுந்து நின்று ஒரு அறுத்தவர்க்கென்னையும் உடலுள் புகுந்து நின்று ஊரல் அறுக்கின்ற மாயருக்கு என் நடலைகள் எல்லாம் நகனைக்கே சென்று உரைத்தியே அப்படின்னு கடலை பார்த்து கேட்குறான். கடலே, நீ வந்து உன் மேலே தானே ஆதிசேஷன் இருக்கான், உங்கள்கிட்டேருந்து வந்த எல்லா வஸ்துக்களையும் உனக்கு நல்லா கடைஞ்சானே, எவ்வளோ கஷ்டப்படுத்தினான், கடைஞ்சி இத்தனை பொருள்களையும் எடுத்துட்டானே. அதுக்கப்புறம் உன்னை ஏதாவது திரும்பி பார்த்தானா? திரும்பி பார்க்கல. அந்த மாதிரி என்னையும் திரும்பி பார்க்கல. நானும் நீயும் ஒரே மாதிரி சமபாவனையில் இருக்கோம். எனக்குள்ளேயும் மனசில் கடல், நானும் கடல் இந்த வாழ்க்கை கடலில் நீந்த முடியாமல் தவிக்கிறேன். நீ வந்து உன் மேலே ஆதிசேஷன் படுத்துருக்கான் இல்லையா, அந்த ஆதிசேஷன் மேலே எம்பெருமான் சயனிச்சுருக்கான் இல்லையா. அப்போ இந்த ஆதிசேஷன்கிட்ட சொல்லு. ஆதிசேஷன் வந்து பெருமாள் எப்போ கண்மொழிப்பாருங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் வந்து பெருமாள்கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி கோதையை நீ இந்த மாதிரிலாம் படுத்தக்கூடாது, அவளை அழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லு என்று கடலிடம் சொல்கிறா. இப்படி கடலிடமும் வேண்டி கொண்டதுக்கப்புறமா இதெல்லாம் பார்க்குறா அவளுடைய தோழி, அவளும் கூடவே வந்திருக்கான். வீட்டை விட்டு வெளியில் வந்து எல்லா காட்சிகளையும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவள் தோழி சொல்கிறா, பிரியமான தோழி சொல்கிறா, வருஷக்கால வஸ்துக்களெல்லாம் பார்த்து இப்படிலாம் கலங்கரியே, என்ன சகி இது, என்ன தோழி ஆண்டாளே, முதல்ல எல்லாத்தையும் புறக்கணிச்ச, அப்புறம் நீயே மாலிரஞ்சோலை மண்ணாளனை வேண்டிக் கொண்ட, அது போராதுன்னு அது பயன்படாத போது இந்த திருப்பியும் சேத்தனங்கள்ட வந்து பாகவத கௌரவம் வைத்து புகழ்ந்து வேண்டிக் கொள்கிறாய். கடைசியாக கடலே அப்படின்னு கதி என்று மனம் மாறின. இந்த மாதிரி கடலெல்லாம் போய் வேண்டுவானே, இதெல்லாம் எதற்கு செய்ய? நாகனையானை காண கடலை தான் வேண்டிக் கொள்ளணுமா? நீ வந்து பகவானை பார்க்கணுன்னா அவனுக்கு தான் போய் கேட்கணுமா? இந்த கடலை பற்றிலாம் உங்கள் அப்பாவுக்கு தெரியாதா? அவர் சொல்லியிருக்காரே, அரவத்து அமலினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் அகம்படி வந்து புகுந்துன்னு பள்ளி கொள்ளுகின்ற பிரானைன்னு பாடியிருக்காரே, அவருக்கு தெரியாதா இந்த கடலை பற்றிலாம், கடலில் இருக்கிறவனை பற்றிலாம்? நீ பனிக்கடலில் பள்ளிகோளை பழகிவிட்டு ஓடி வந்தேன் மனக்கடலில் வாழவல்ல மாய மணால நம்பிலாம் பாடியிருக்காரே, அப்படிப்பட்ட உன் தகப்பனாக இருந்தானே இந்த கடலை பற்றிலாம் கேட்க முடியும், அவனை பற்றிலாம் கேட்க முடியும். அதனால் இந்த வினோதங்கள்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போவோம் வா அப்படின்னு அவளை வீட்டுக்கு அழைச்சி கொண்டு வருகிறாள். அப்போ இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டுட்டு ஆண்டாள் சொல்கிறா, நீ நல்ல தோழி, எனக்கு இப்போது நன்மையே செய்யக்கூடியவளாக இருக்க அப்படின்னு சொல்லி பாடுறான். நல்ல என் தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் சிறு மானிடவர் நாம் செய்வதன் வில்லி புதுவை விட்டுச்சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பது ஏல் காண்டுமே, அது காண்டுமே. நல்ல என் தோழி, நீ ரொம்ப நல்ல தோழிமா,
எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து நல்லதே செய்கிற நீ, எப்பவும் என்னுடைய நன்மையே நினைக்கிற நீ, அதனால் நீ எனக்கு நல்ல தோழி. ஆனால் அவன் அப்படி இல்லையே, அப்படிப்பட்டவனா இல்லையே, அவன் அவன் நல்லவனா இல்லையே. அவனுக்கு எப்படி கருத்து திருமேனியோ அதே போல் அவன் உள்ளமும் கருத்து இருக்குது. அதனால தான் அவன் வந்து வரமாட்டேங்கிறான், எனக்கு எதுவும் பார்த்து செய்ய மாட்டேங்கிறான் என்று பகவானை பற்றி திரும்பவும் அவனை பற்றின ஒரு வருத்தத்தை வெளியிடுறாங்க திரும்பவும். அதனால தான் நான் ஏங்குறேன், அவனை உன்னை போல அவன் நல்லவனா இல்லையே, அவன் துளி என் மீது இறக்கமே காட்டலையே, இதுக்கு மேலே நம்ம வேறு என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆனந்தமாக ஆதிசேஷனுங்கிற படுக்கை மேலே படுத்துட்டுருக்கான். அந்த ஆதிசேஷனும் அவனை ஒரு பெரிய மணியை பாதுகாக்கிறாப்புல பாதுகாத்துட்டுருக்கான், ரத்னத்தை பாதுகாத்துட்டுருக்கான். அதோட இல்லை, தீஜ்வாலை புசு புசுன்னு தீஜ்வாலையால் கக்கின்னு இருக்கான், கிட்டக்கே போக முடியாது. அதோட இல்லை, அவன் பெரியவன், இப்போ அதோ மேலே எங்கேயோ இருக்கான், அவன் நம்மளால் பார்க்கக்கூட முடியாது. திருவுக்கும் திருவாகிய செல்வன் அவனோட கூட யார் இருக்கா, இப்போ மகாலட்சுமியே இருக்கா அவனோட கூட. அப்படிப்பட்டவனோடலாம் போய் நம்ம எப்படி கூப்பிட்டா வருவனா, ரொம்ப பெரியவனாச்சே. அவனுக்கு பிரம்மம்னு பேர், பரபிரம்மம்னு பேர். ஏன்னா எல்லாரையும் விட பெரியவன், இந்திரன் பிரம்மா ருத்ரன் இப்படி எல்லாரையும் விட அவன் பெரியவன். அப்படி தேவர்கள்லாம் உள்ள உயர்ந்தவன் அவன். அப்படிப்பட்டவன் இருக்குச்சே, அவனுக்கிட்ட போய் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுபோல் இல்லை, அவன் சக்கரத்தை எல்லாம் கையில் வச்சுட்டுருக்கான் வேறு. அப்பேற்பட்ட பெருமாள் நம்மாழ்வார் சொல்கிறார், அவன் வந்து சக்கரத்தெல்லாம் வச்சுருக்கான். அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் அப்படிங்கிறார். அவன் என்ன சொல்கிற, எதிரிகளை எளிதில் அழிக்கக்கூடிய சக்கரத்தை கையில் ஏந்திய பரம்பொருளவன் அந்த திருமால் எங்கே, தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனான நான் எங்கே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அவரே அப்படி பேசுகிறார். அதனால் திருமாலை எதிர்த்தோ கோபிச்சுண்டோ நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுமா. அவன் சுதந்திரன் வேற, அவனை யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது, அவனை அடக்குவர்களே யாரும் கிடையாது. அப்படிலாம் இருக்கான் அவன். என்ன பண்ண முடியும்? அவன் நினச்சதை செய்யக்கூடியமா. அப்படியானா நம்முடைய பெருமாளை அடைய முடியாதா? அவனை இழக்க வேண்டியதானா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை. ஆனால் ஒரு வழி இருக்குது எனக்கு இப்போ தோன்றது அப்படிங்கிறான். என்ன வழியாண்டால் சொல்லு அப்படிங்கிறான் தோழி. அவன் சொல்கிறா, எங்கள் அப்பா தந்தையும் குருவுமான பெரியாழ்வார் இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக திருமாலை அடைந்தே தீர்வேன் அப்படிங்கிறான். அடியார்களுக்கு கட்டுப்பட்டவன் அவன். என்னோடய தந்தை பெரியாழ்வாரோ விஷ்ணு சித்தர் அப்படின்னு தம் பேரில் கொண்டிருக்கார். அதுக்கு தகுந்தபடி விஷ்ணுவையும் தன்னோட சித்தத்தில் வச்சுருக்கார். விஷ்ணுவோட மனசுலையும் அவர் இருக்கார். இது எப்படின்னா, விஷ்ணுவோட மனசுலையும் அவர் இருக்கார், பகவானுக்கும் அவரை பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் அவரை பிடிக்கும். இப்படி 2 பேருக்கும் பிடிச்சவாளாக இருந்தால் பகவான் ஏன் சொன்னத்தை கேட்க மாட்டான்? நன்னா சொன்னத்தை கேட்பான். அதாவது எப்படின்னா, பகவானுக்கு நாம் பிடித்தவர்களாக நடந்து கொண்டால் நாம் நினைப்பது எல்லாமே அவன் நடத்தி கொடுப்பான். அதுதான் இங்கே சொல்கிற முக்கியமான விஷயம் அதுதான். பகவானுக்கு பிடித்தமானவர்களாக நாம் நடந்து கொண்டால் பகவான் நமக்கு பிடித்ததையெல்லாம் செய்வான். அதைத்தான் இங்கே ஆண்டாள் சொல்கிறா. அதனால் பெரியாழ்வாருக்கு கட்டுப்பட்டவன் தான் அந்த கண்ணன் பெருமான். நான் அழைச்சா வரமாட்டான், தீவிர பக்தரான என்னோட அப்பா தந்தை அழைத்தா ஓடி வருவான் அந்த கல்வன் அப்படிங்கிறான். அப்போது நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஏன்னா யசோதையாவே மாறினவர். அவர் தந்தை என்ன சொல்கிறார், நீராடவா அப்படின்னு கூப்பிடுவார். கூப்பிட்டா உடனே ஓடிடுவான். பூச்சூடவா கண்ணா அப்படிம்பார், உடனே வருவான். காப்பிடுகிறேன் வா, தலைமுடியை வாரிடுகிறேன் வா, சாப்பிடவா, இப்படி எல்லாத்துக்கும் அவனை கூப்பிட்டு அழைப்பார். அதனால் அது கட்டுப்பட்டு ஓடி ஓடி வருவானாம் கண்ணன். இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன். அதாவது ஒரு ஆச்சாரியன், எங்கள் அப்பா எனக்கு ஆச்சாரியன் வேறு. அதனால் நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன். திருமால் நேராக வந்து என்கிட்ட கருணை காட்டாட்டாலும் எங்கள் அப்பா அவர் அடியார்வர், அவரோட மகள் நான், சிஷ்யை அப்படிங்கிற முறையில் என்னிடம் நிச்சயம் கருணை காட்டுவான் அப்படிங்கிறான். பெரியாழ்வார் மேல் பாயும் அவருடைய கருணை வெள்ளம் அவர் கீழே உள்ள என் மீதும் பாய்ந்து தானே ஆகணும். அதாவது நம்ம வந்து எப்படின்னா, நம்ம ஏன் பாசுரங்கள்லாம் கோவிலில் போய் பாடணும் அப்படின்னா, ஆழ்வார்கள் மேலே உள்ள ஒரு பாசத்தினால, அன்புனால, பரிவுனால, கருணைனால நம்ம அந்த பாசுரத்தை பாடுவோங்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம மேலே அந்த பரிவு வருமா, பாய்ந்து ஓடுமா. அவன் மேலே இருக்கிற வெள்ளம், அபரிமிதமான வெள்ளம்ங்கிறது, கருணை வெள்ளம்ங்கிறது நம்ம மேலேயும் பாய்ந்து வருமா, கட்டு மீறி வருமா, எதிர்பொங்கி மீதளிப்பன்னு வருமா. அந்த மாதிரி நான் அப்போ அவனை பார்த்துக்கிறேன், அவனை கண்டு அவனை தரிசித்து அவனோட தாபமெல்லாம் தீர்த்து கொள்கிறேன்
அப்படிங்கிறத இந்த பாசுரம் மூலமாக சொல்கிற ஆண்டாள் நமக்கு. அது அப்படி நம்ம பகவானை அடையலாம், ஆச்சாரியன் மூலமாக நம்ம பகவானை அடையலாம் என்பது தான் இந்த தேறின விஷயம் வந்து நமக்கு. இப்போ இந்த பாசுரங்களில் நமக்கு பாசுரங்கள் மூலமாக ஆண்டாள் நமக்கு என்ன தெரிவிக்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லா வஸ்துக்களுக்கும் பகவான் தன்னுடைய நிறத்தை கொடுத்துருக்கான் இல்லையா? அது எதுக்காக அப்படின்னா, நாம் அவனை நினைத்து நம்ம பாவத்தை போக்கிக் கொள்ளணுமா. அதை நினச்சாவது மற்ற நேரங்களில் நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, அவன் நினைக்கவே டைம் இல்லை சார், எங்கே நான் கிளம்பினா ராத்திரி வரேன், நினைக்கவே நேரம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவான். அந்த மாதிரி நினைக்கிறவளுக்கு எதையோ ஒன்று பார்க்கும்போது ஐயோ இது வெள்ளையாக இருக்கே அப்படின்னா, ஓ பகவானுடைய பற்கள்லாம் நல்லா இருக்குது, வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது, இப்போ அது மாதிரி இருக்குது. எதுவுமே உபமானம் சொல்லணும் அப்படின்னா நாம் வந்து பெரிய விஷயம், நல்ல உயர்ந்த விஷயத்துலேருந்து தான் கீழ் வஸ்துவுக்கு உபமானம் சொல்லணும். பகவானை போல அப்படின்னு சொல்லணும். ஆண்டாள் ஆழிமழை கண்ணாங்கிற பாசுரத்தில் எல்லாமே பகவானை போலங்கிற, பகவானுடைய தீகிரி போல், ஆழி போல் மின்னி வலம்புரி போல்ன்றது அவனுடைய அந்த சங்கு சக்கரம் அது போல் இருக்கணும்னு தான் சொல்கிறான் ஆண்டாள். அவள் தான் நமக்கு காமிச்சு கொடுக்குறா நம்ம எப்படிலாம் உதாரணம் சொல்லணும்னு. கீழ் வஸ்துலேருந்து பெரிய வஸ்துக்கு போகக்கூடாது, மேல் வஸ்துலேருந்து கீழ் வஸ்துக்கு வரணும். ஏன்னா அவன்லேருந்து தான் எல்லாமே ஏற்பட்டிருக்கு. அதனால் நம்ம பாவத்தை போக்கிக் கொள்ளலாமா, பாவம் போயிடுமா இப்படிலாம் அவனை நினச்சா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நினச்சாலே நம்ம பாவமெல்லாம் போயிடுமா. அதுக்காகத்தான் இந்த மாதிரியெல்லாம் வண்ணங்களை கருணை கொண்டு இந்த மாதிரி வண்ணங்களெல்லாம் படைச்சிருக்காங்க. அடுத்து எம்பெருமானின் உருவை கொண்டுள்ளதால் நாம் வந்து எந்த ஒரு பொருளையும் வெறுக்கக்கூடாது. அந்த வெறுக்காமல் மதிக்கணும், அந்த பொருளை மதிக்க கற்றுக்கணும், கௌரவமாக நினைக்கணும். அதை பாகவதர்கள் என்று கௌரவமாக நினைக்கணும். அவளெல்லாம் யாரையுமே எந்த ஒரு பொருளையுமே இதெல்லாம் பாகவதர்கள் அப்படின்னு நம்மாழ்வார் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த பாம்பு ஓடுறதை பார்த்தா ஐயோ இது ஆதிசேஷன் மாதிரி இருக்கே அப்படின்னு வரான், அதை போய் பிடிக்க போயிட்டு வரான். அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது பகவானுடைய வஸ்துவாகவே நம்ம நினைக்க வேண்டும். அதேபோல் நமக்கு ஞானம் பக்தி தரிசனம் அதெல்லாம் பெறணும்னா அவனையே பிரார்த்தித்து நேர்ந்து கொள்ளலாம், காணிக்கை செலுத்தலாம். நான் வந்து இது மாதிரி வேண்டிக்கிறேன், உனக்கு சக்கரை பொங்கல் வேண்டிக்கிறேன், ஏதாவது வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பாசுரம் நொற்றுவாகணும், இந்த பக்தி வரணும், பக்தி வளரணும், உன்னுடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கெல்லாம் நம்ம நினச்சினோமானால், இந்த வேண்டினோமானால் நமக்கு அந்த பெருமாளுடைய தரிசனம் திவ்ய தேச தரிசனங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இங்கேயே இந்த உலகத்திலேயே நமக்கு எல்லாம் கிடைக்கும், நல்லதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதே போல் எதுவும் பகவானை அடைய வைக்காது. நம்ம ஒருத்தரையாக போய் கெஞ்சின்னு இருந்தோம்னா நடக்காது. நீங்கள் எனக்கு செய்கிறலா, நீங்கள் எனக்கு செய்கிறலான்னு. நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தரையாக போய் நான் சார் நான் பணம் தரேன் எனக்கு பாஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரி வராது. நாம் நம் முயற்சியாலையும் பகவானுடைய கிருப்பையாலையும் அந்த பரீட்சையை பாஸ் பண்ணிடுவோம். அதனால் பகவானுடைய கிருப்பை வேணும். அது மட்டும் இல்லை, எதுவும் பகவானை அடைய வைக்காது. ஆச்சாரியனை அணுகினால்தான் அவனை அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த சித்தாந்தம் இதுலேருந்து தெரியுது. இந்த பாசுரங்கள்லேருந்து வழியாக நமக்கு ஆண்டாள் தெரிவிக்கிறது என்னென்னா, நம்ம இத்தனை பேரை தூது அனுப்பிச்சு பிரயோஜனம் கிடையாது, ஆச்சாரியன் மூலமாக தான் பகவான் அடைய முடியும் அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிறார் இதுலேருந்து. இப்போ ஆச்சாரியனை அடைவதற்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, பாகவதர்கள் சங்கமம் வேணும், பாகவதர்களை ஆதரிக்கணும். பகவத் கைங்கரியம் கிடைக்கணும்னா பாகவத கைங்கரியம் முதல்ல பண்ணணும். நல்ல மனுஷால் தேடி நம்ம வந்து சத்சங்கம் அமைச்சுக்கணும். அதே போல் அவளுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணணும், உதவிகள் பண்ணணும். அவளுக்கு என்ன கைங்கரியம் பண்ண முடியுமோ, என்ன விதமான ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். முதல்ல இதிலேருந்து ஆரம்பித்து நமக்கு இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆச்சாரியனை காமிச்சு கொடுக்கும். ஏன்னா பகவானுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இவன் நல்ல விதமாக போவான் போதற்கே, இவன் நல்ல தர்ம காரியங்கள்லாம் செயல்படுவான் போதற்கே அப்படின்னு நினச்சி இவனுக்கு ஆச்சாரியன் மூலமாக நம்ம அடையட்டும் அப்படின்னு ஒரு ஆச்சாரியனை காமிச்சு கொடுப்பான் எம்பெருமான், நமக்கு தோண வைப்பான். அப்போ நம்ம போய் அந்த ஆச்சாரியனை அடைந்து எம்பெருமானை அடையலாம். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாசுரங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் இதை நாம் அனுபவித்தோம். இப்போ ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் ரங்கமனார் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ண பாதுகார்ப்பணமஸ்து. சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து.